புதையல்கள் இது எப்போவுமே பூமிக்கு பல கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்குது. இதை நம்ம பிரயாசப்பட்டு நம்ம பல மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கூட அதை தோண்டி எடுக்கிறவங்க நம்ம பார்த்துருக்குறோம். இதே மாதிரி பைபிள்லையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு புதையல்களை தருவேன், பொக்கிஷங்களை தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த புதையல் பொக்கிஷம்னா என்ன அப்படின்றது கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கின்றன அப்படின்னு இருக்கு. அவருக்குள் அப்படின்னா யாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஞானம், அறிவு இருக்குது. இப்போ எனக்கு அந்த பொக்கிஷம் வேணும் அப்படின்னா நான் தான் பிரயாசப்பட வேண்டும். என்ன நான் பிரயாசப்படணும் அப்படின்னா, இப்போ என்னை பற்றி ஒருத்தர் தெரிந்து கொள்ளணும்னா ஒரு 4 பேர்கிட்ட கேட்டால், எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அல்லது எனக்கு நெருங்கி இருக்கிற யாரோ ஒரு 4 பேர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்க மேலோட்டமாக என்னை பற்றி சொல்ல முடியும். ஆனால் நான் யார் அப்படின்றத தெரிந்து கொள்ள என் கூட டைரெக்டாக பழகினா மட்டும்தான் நான் யார் அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு பொக்கிஷம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவரோட நம்ம நெருங்கி சஞ்சரிக்கிறவர்களா, அவரோட அந்த ரிலேஷன்ஷிப்பில், அந்த உறவில் நம்ம நெருங்கி வரும் பொழுது, எப்படி உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொன்னது போல, அவரோடு நம்ம இருக்கும் பொழுது அவருக்குள் அடங்கி இருக்கிற அந்த ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் நமக்கும் கிடைக்கும். காட் பிளஸ் யூ.